ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் நாம் இந்த காஃப் சூரா ஓதுவது என்பது சிறப்பாக இருக்கின்றது. இந்த காஃப் சூராவின் மூலம் நமக்கு பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து கொண்டே இருக்கின்றான். இதை நமக்கு நடைமுறையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக ஆகி தந்திருக்கின்றார்கள். காஃப் சூராவிலே பல படிப்பினைகளையும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார். சூராவிலே கடைசியாக முடிக்கும் பொழுது நாம் இந்த ஆயத்தை கொண்டு முடிக்கின்றோம். 107வது வசனத்தை இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸூலா. இன்னல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே வஅமிலு ஸாலிஹாத்தி எவர்களே நேர்வழி பெற்றீர்களோ அவர்களுக்கு நீங்கள் நேர்வழி பெற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். கானத் லஹும் உங்களுக்கு நாம் ஆக்கிவிட்டோம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி நுஸூலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி உங்களுக்கு என்றென்றும் நிரந்தரம் ஆக்கிவிட்டோம் என்று சொல்லிவிட்டு முடிக்காமல் அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் ஹாலிதீன ஃபீஹா லா யபுகுன அன்ஹா இவாலா. ஹாலிதீன ஃபீஹா அதிலே என்றென்றும் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். லா யபுகுன ஃபீஹா ஹிவாலா அதிலிருந்து எந்த ஒரு மனமாற்றமும் உங்களுக்கு எப்பொழுதும் வராது. அதை நீங்கள் விரும்பவும் மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நாம் இதற்கு என்ன அமல்கள் செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், எவ்வளவு நற்காரியங்கள் புரிய வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து செயல்பட்டு நம்மளுடைய வாழ்விலே வரக்கூடிய காலங்களிலுமோ மகத்துவமான நேரங்களும் காலங்களும் வருகிறது. அதிலே நாம் முழுமையாக ஈடுபாட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாம் அனைவர்களும் இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக.